வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி, கருப்பு கவினி அரிசியில் வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம். இது வந்து க்ரீன் நெஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனி. அவங்க இந்த பிராண்டில் வந்து கருப்பு கவினி அரிசியில் வந்து இடியாப்பம் மிக்ஸப் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. மேம், நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்து உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கன்னு. திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். இது ஒரு தடவை நான் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் அது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். உங்கள் எதிர்க்க தான் இப்போ இந்த பேக்கெட்டே ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃபைனாக இருக்குது. நான் இதை ஜலிக்கணும்னு நினச்சேன், ஜலிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் இடியாப்பம் அரிசி நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ரலாக அந்த கவினி அரிசியில் பொங்கல் பண்ணுவாங்க, சாதம் பண்ணுவாங்க, கிச்சடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடியாப்பம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரை தான். ட்ரை அண்ட் சி எப்படி இருக்குன்னு. கரெக்டாக ஒரு 2 கப்ஸ் ஆஃப் இடியாப்பம் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் இல்லை, வெறும் கருப்பு கவினி அரிசி மட்டும்தான். ஒன் கப், 2 கப்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த இடியாப்பம் மாவை வந்து குழச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதில் 2 கப்பு மாவுக்கு இப்போ நான் வந்து 2.25 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது வந்து இது எப்படி பண்ணணுன்னு இந்த பின்னாடி உள்ள இது ப்ரொசீஜரை நான் பார்க்கவே இல்லை. தேவையான மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும், மாவை ஒரு பாத்திரத்தில் இட்டு மிதமான சூட்டில் லேசாக வதக்கவும், மாவை கையால் தொட்டு பார்த்து லேசாக சூடு செய்தால் போதும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? கை சூடு அளவுக்கு மிதமான சூடு தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நன்கு பிசைய வேண்டும். அப்போது உப்பு வந்து இந்த மிதமான சூடு தண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி மாவில் கூட போடலாம். இது வந்து இப்போது இதை போட்டு இப்போ நான் இந்த அடுப்பு ஆனில் இருக்குது, நான் கொஞ்சம் கொட்டிட்டு இதை வந்து சூடு பண்ண போகிறேன். ஓகே, மிதமான அளவுக்கு இதை சூடு செய்கிறோம். ஓகே, கொஞ்சமாக சூடு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு வருது. ஸோ வி நீட் சம் மோர் வாட்டர். கெட்டியாகிட்டே போகுது. இது பண்ணியாச்சா? இப்போ நல்லா கலர் இல்லை, கவினி அரிசி கலர் வந்துருச்சு. அப்போது சூப்பராக இருக்குது கலர். ஓகே, இப்போ இதை வந்து பிசையலாம். லைட்டாக கை கொஞ்சம் பச்சை தண்ணியில் நனைச்சிக்கிறேன். அப்படியே உருண்டு வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து இடியாப்பம் புழியறதுல ஆட் பண்ணலாம். இட்லி தட்டு, இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. வெரி லிட்டில், இது ஒட்டாமல் வர்றதுக்கு. நான்ஸ்டிக் இட்லி பிளேட்டாக இருந்தால் வராது. இப்போது இதில் ஆயில் தடவியாச்சு. இதில் கொஞ்சம் இப்படி தேங்காய் போட்டுக்கணும். இப்போ இட்லி பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடியாப்பம் புழியறது இது பாரு, இந்த இது வச்சுருக்கேன் சின்ன சின்ன ஓட்டையாக. இதில் நான் வந்து இப்போ இடியாப்பம் புழிய போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த இடத்துல ஆயில், நான் இது புதுசுது, கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் தடவிக்கலாம். இந்த இடத்துலையும் தடவிக்கோங்க. இப்போது இதை வந்து இதுக்குள்ளே போடுவோம். ஓகே, இப்போ இதில் வச்சுட்டு ஓகே, இப்போ டைட் ஆயாச்சு. இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இடியாப்பத்தை புழிய போகிறோம். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் எல்லாரும். எஸ். எப்படி
நல்ல அழகாக சாஃப்டாக வருது. நான் நினச்சேன் ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு, பட் அழகாக வருது. இதை நம்ம இப்போ வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் அடுப்பு பற்ற வைக்கிறான்னு பயங்கர டவுட்டு. அதனால் நம்ம இதை எடுத்து ஒரு தடவை காமிச்சிடுறோங்க. அதை பாருங்கள், இருக்குது அடுப்பு. ஆனால் இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்போ வைக்கிறோம். வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இடியாப்பத்தை வந்து இட்லி குக்கருக்குள்ளே நான் வைக்க போகிறேன். இப்போ இதோட ஸ்டீம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா இப்போது குக் ஆகட்டும். ஓகே, இடியாப்பம் வந்து ஸ்டீம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை செக் பண்ணலாம். ஆஃப் பண்ணிப்போம். என்னோடய இட்லி குக்கரை வந்து கொஞ்சம் தட்டினா தான் வெளில வரும். ஓ, அப்படியா விஷயம்? ஸோ அதனால் தட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ். இப்போ இது வெந்துருச்சுன்னா இந்த தண்ணியில் கொஞ்சம் தொட்டுட்டு நம்ம டச் பண்ணோன்னாக்கா வந்து இந்த மாவுனாக்கா ஒட்டிக்கிட்டு வந்துடும், இல்லைன்னாக்கா ஒட்டாமல் அப்படியே இருக்கும். அது பார்ப்போம். வரல, நல்லா ஆயிடுச்சு. இப்போது லெட் அஸ் டேக் இட் அவுட். இப்போது வருதா பார்ப்போம். I don't know whether it will come. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். இப்போ இதை எடுப்போம். இதை எடுத்துட்டு அது தெரிஞ்சு இந்த கவுனி அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இடியாப்பம் அளவுக்கு சாஃப்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்டீம் பண்ணி எடுத்தாலும், பட் நம்ம கஞ்சியே பண்ணாலும் சரி, சாதம் குக் பண்ணாலும் சரி, கவுனி அரிசி வந்து கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ மேபி அதனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி வி கேன் ஈட் இட். இதை இப்போ நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அரிசி இடியாப்பத்துக்கு வந்து முட்டை ரோஸ்ட், கேரளாவில் முட்டை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 4-5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டுட்டு அது நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அவ்வளோதான். தக்காளி இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. வேணும்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த இடியாப்பத்து கூட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் காம்போவாக இருக்கும். இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம கவினி அரிசி இடியாப்பம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இந்த இது போட்டுட்டு எக்கும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் இட் இஸ் நாட் தட் மச் ஹார்ட். இதோட இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம், இந்த எக்கு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஹானஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஸ்லைட் ஹார்டர் தேன் அந்த நார்மல் இடியாப்பம், அரிசி மாவில் பண்ணுற இடியாப்பம். அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். மேபி இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணாலோ, இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இந்த வாட்டர் ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செகண்ட் டைம் டெஃபினெட்லி நான் இதை பர்ஃபெக்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீன் நெஸ்ட்டோட கவினி அரிசி இடியாப்பம் தம்ஸ் அப் நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய் அண்ட் see you in the next video.